சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐயா ஓதுவமூர்த்தி ஐயா, காலை ராகத்துல வெடிகுடை மெழுவேந்தி பாடி அருள் செய்யுங்கய்யா. சிவாய சிற்றம்பலம். வடிவுடை மழுவேந்தி மதகரி புரி போர்த்து பொடியணி திருமேனி புரிகுழல் உமையோடும் கொடியணி நெடுமாட கொடியணி நெடுமாட கூடலை யாற்றூரில் அடிகள் இவ்வழி போந்த அதிசயம் அறியேனே அடிகள் இவ்வழி போந்த அதிசயம் அறியேனே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி எம்மையுடனாகிய அம்பலமான பெருமானது திருவருட்பெருங்கருணையினாலும் அருவான் மும்மை நாயன்மார்களது குருவருளினாலும் பேரூர் மணிவாசகர் அருட்பணி மன்ற அறக்கட்டளை நடத்துகின்ற சைவ பாட வகுப்பில இணைந்து சித்தாந்த நூல்களில் சில நூல்களை சிந்திப்பதற்கு எல்லாம் வல்ல திருவருள் மிகப்பெரிய கருணை செய்திருக்கிறது. அந்த கருணையை அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கிறேன். அன்பர்களே, நாம் படிக்கின்ற சித்தாந்த நூல்களின் உரையாசிரியரும் சைவ பாட வகுப்பினுடைய நெறியாளருமான முதுபெரும்புலவர் முனைவர் சென்னியப்பனார் ஐயா அவர்களின் திருவடிகளையும் நூலாசிரிய பெருமக்கள் மெய்கண்ட சிவம், அருளந்தி சிவம், அரைஞான சம்பந்தர், உமாவதி சிவாச்சாரியார் ஆகிய நால்வர் பெருமக்களுடைய திருவடிகளையும் நாம் எல்லோரும் மனம் மொழிமைகளாலே போற்றி மகிழ்வோம். நேற்றைய தினம் அருளந்தி சிவாச்சாரியாருடைய குருபூசை தினம். அவருடைய திருவருள் நம் எல்லோருக்கும் பரிபூரணமாக கிடைக்க திருவருள் பேருபகாரம் செய்ய வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அன்பர்களே, உமாபதி சிவம் அருளி செய்த 8 நூல்களில் ஒன்றான சிவப்பிரகாசம் என்ற நூலை சிந்திக்க திருவருள் நமக்கு திருவுள்ளம் பற்றி இருக்கிறது. சிவப்பிரகாச நூல் பொது சிறப்பு என்ற பகுதியில பொதுத்தன்மையை நாம் பார்த்து அடுத்ததாக சிறப்புத்தன்மையை பார்த்து கொண்டிருக்கிறோம். சிறப்பில 7 தலைப்புகளை நமக்கு சிறப்பாக ஆசிரியர் காட்டுகிறார். அதில முதலாவதாக அமையப்பெற்ற தலைப்பு ஆன்மாவின் இலக்கணம். ஆன்ம இலக்கணம். அதை அழகுபட 8 பாடல்ல காட்டினார். அதை தொடர்ந்து அந்த ஆன்மா உடம்பெடுத்த பிறகு அது உடம்பிலே இருந்து நிலை வேறுபாடு அடைவதை 3 பாடல்கள்ல அவத்த இலக்கணம் காட்டினார். இனி உயிர்கள் அறிவு பெறும் பொருட்டு தத்துவங்களோடு கூடி கடவுள் உணர்த்துகிற முறைமையை 63வது பாடல்ல இருந்து காட்டினார். அதுல உணர்த்துவதில் ஒரு பொருளை உயிர் அறிய வேண்டும் என்றால்
11 கருவிகள் செயல்பட வேண்டும் என்று நமக்கு தெளிவுபடுத்தி காட்டினார். இனி இந்த உயிர் இறைவனுடைய திருவருளால் இயக்க வினைக்கு ஏற்ப அது உலகப் பொருள்களை அறிந்து அனுபவிக்கின்றன என்று கூறி, அந்த இறைவன் குருவாக வந்து அருள் செய்வான். அவர் எப்படி வருவார்னு கேட்டா, முன் செய்த வினைக்கு ஏற்ப முன்னம் ஈட்டிய தவத்தினாலே இறையருள் உருவாய் வந்து கூட்டிடும். நல்ல நினைவில் வைக்க வேண்டிய தொடர். முன்னம் ஈட்டிய தவத்தினாலே இறை அருள் உருவாய் வந்து கூட்டிடும் என்று நமக்கு ஞானம் நமக்கு வாய்ப்பதை அழகா காட்டினார். இது ஞான வாய்மை என்று 4வது தலைப்பில் காட்டினார். இனி ஞானத்தின் பயன், இதுதான் நமக்கு வேண்டியது. அது ஆன்ம லாபம் என்று நமக்கு சொல்லப்படுவது. அந்த ஆன்ம லாபம் எப்படி கிடைக்கிறது என்பதை மெதுவா காட்டுகிறார். சக்தி தகவிலா மலங்களை வாட்டி அத்தனை அருளும். என்ன அழகு பாருங்க. நாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம். இறையருளை நினைந்து கொண்டிருந்தால் திருவருள் வீழ்ச்சியை உணரக்கூடிய பக்குவ முதிர்ச்சி இருக்குமே. ஆனால் அந்த சக்தி என்ன செய்யும் என்றால், தகவிலா மலங்களை வாட்டி அத்தனை அருளும். ஆமா, இந்த அறிவு விளக்கம் என்பது அறியாமையோடு கூடிய அறிவு விளக்கம் ஆகிவிட்டது. நம்ம முதல்ல குழந்தையா இருக்கிற பொழுது குளிப்பதற்கு பேசாமல் நின்றுப்போம். அம்மா குளித்து விடுவார்கள் இல்லையா? பெரிதாரம்னா அப்படியே இருக்கிறோம். அது மாதிரி நாம் உலகப் பொருள்கள்ல அறியாமையின் காரணமா வினை சேருகிற பொழுது உலகப் பொருள்களை நாட்டம் இருக்கிறது. இவையெல்லாம் நிலையற்றன. எனவே நிலையான பொருளை பற்ற வேண்டும் என்று கொஞ்சம் கொஞ்சமா அறிவு விளக்கம் நமக்கே விளங்குகிற பொழுது இறைவன் என்ன செய்வான்? தன் சக்தியின் வழியா தகவிலா மலங்களை வாட்டுவான். அப்படி வாட்டி அந்த அருள் சக்தி அத்தனை அருளும். ரொம்ப அருமையான பகுதி. இனி அந்த முறையில உயிர்கள் அந்த சிவஞானம் பெற்ற பொழுது அந்த உயிருக்கு எப்படி அந்த உயிர்கள் தனக்கு இருக்கிற பிறப்பு நீக்கிக் கொள்ளுகிற வழி என்பதை அழகுபட நமக்கு காட்டினார். மாய பிறப்பறுத்தல் என்பதுல. இனி ஆன்ம லாபம் என்பது உயிருக்கு எந்த வகையில கிடைக்கும் இல்லையா? ரொம்ப அருமையான தொடர். அநேகமா அது ஏன் லாபம்னு போட்டாங்கன்னா, நமக்கு பெனிஃபிட் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அது நமக்கு எதுல கிடைக்குமோ அதுதான் எல்லாரும் விரும்புவார்கள். ஆனா உண்மையான பெனிஃபிட் எதுன்னு தெரியாம ஏமாந்து விடுகிறோம். நிரந்தரமான ஒரு லாபம், பெனிஃபிட், பயன் நமக்கு தெரிய வேண்டும். அது உயிருக்கு கிடைப்பது. அது எப்படி கிடைக்கும்னா ரொம்ப சுருக்கமா காட்டினார். முந்திய ஒருமையாலே இறைவன் குருநாதராக வருவார். பல கோடி பிறப்புகள்ல நீ செய்யக்கூடிய தவத்தின் காரணத்தினாலே இறைவன் வருவான். 68வது பாடல்ல முன்னம் ஈட்டிய தவத்தினாலே இறையருள் உருவாய் வந்து கூட்டிடும். அந்த தொடரத்தான் இங்க முந்திய ஒருமையாலே என்று கூறி, அப்படி குருநாதன் வருவார். வந்து உயிர்களுக்கு உபதேசம் செய்வார், நன்னெறியை காட்டுவார். நாம் என்ன செய்யணும்? அவர் சொன்னதை கேட்க வேண்டும். பிறகு கேட்டலை சிந்தனை செய்ய வேண்டும். இந்த நூலை கூட தான் படிக்கிற பொழுது கவனமா நாம கேட்கிறோம். பிறகு கேட்டதை சிந்தனை செய்ய வேண்டும். அதன் பிறகு எது உண்மை, எது நிலையானது, எது நிலையற்றது என்பதை தெளிய வேண்டும். அப்படி தெளிந்த பிறகு
அது தானாக வந்தவாறு எய்த நிட்டை மறுவுதல். ஆமா, அந்த மெய்யுணர்வு பயனாக தெளிந்ததன் பயனாக தான் ஆக, நல்ல சொல்லாட்சி, நாம் வேறு இறைவன் வேறு என்று இல்லாமல் இறைவனுடைய வியாபகத்துக்குள் நாம் அடங்க வேண்டும். தான் ஆக வந்தவாறு எய்த நிட்டை மறுவுதல். அப்ப இதுல 4 சொன்னார். முந்திய ஒருமையாலே மொழிந்தவை கேட்டல், பிறகு சிந்தித்தல், பிறகு உண்மை தெளிந்திடல், அதன் பிறகு நாம் அந்த நிலையிலே கூடுதல். இப்படி 4ஆம் என்று 4ஐ காண்பித்தார். நம்ம யாராவது ஒருத்தர் கூட பேச போறோம், ஐயா நான் உங்களிடத்துல கொஞ்சம் பேச வந்திருக்கேன், ஒரு 4 செய்திகளை பேச போகிறேன், 2 செய்திகளை பேச போகிறேன். சில நேரம் அன்பர்கள் உரையாடுவோம், ஏதாவது மறந்துடுவோம், அதுக்காக நான் உங்களிடத்துல 2 செய்தி பேசணும், 1 என்று காட்டி விடுவோம். பிறகு நீங்க இன்னொன்னு என்னமோ சொன்னீங்களா, சொல்லுங்க என்று அந்த 4ஐயும் காட்டுகிறார். நிட்டை மறுவுதல் 4ஆம். அது மொழிந்தவை கேட்டல், கேட்டலை சிந்தித்தல், சிந்தித்தலை தெளிதல், தெளிதலால் வருகிற ஞானம். என்ன அழகு பாருங்க, இதுதான் உயிருக்கு. அப்போ ஒரு உயிர் நன்மை பெற வேண்டும் என்றால் நல்ல செய்திகளை, ஞானாசிரியர் கூறியதை நன்கு கேட்க வேண்டும். அதுக்கு மிகப்பெரிய தவம் வேணும். என்ன நம்ம உயிர் நாம சொன்னோன்னு கேக்குதா? எண்ணி பாருங்கள். அது முந்திய ஒருமையாலே தான் நமக்கு அது அமையும். அந்த முறையில இது 4ஆகும். முக்தி அடைந்தவர்கள் இயல்பு இந்த முறையாகும் என்று அந்த பெரியவர்களை இந்த பெரியவர் நமக்கு காட்டுகிறார். இப்ப கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கூடுதல், அதில் 2ஆம் 2 4 கிழக்கின் ஞானம் வீட்டை அடைந்திடுவர், அந்த மேன்மை அடைவார்கள். இந்த ஒரு உயிரின் பயனுக்காகத்தான் இதுவரை 83 பாடல்லையும் கருத்து சொன்னார். 83 பாடல்ல நாம் அந்த நன்மை பெறுவதற்குரிய வழிய முறையாக காட்டி கொண்டு போகிறார். எனவே ஆன்மாவுக்கு கிடைக்கக்கூடிய பயன் அது ஆன்ம லாபம். அது சிவப்பேர் என்றும் சிவானுபூதி என்றும் நிட்டை என்றும் பல வகையாக சொல்லுவார்கள். இதெல்லாம் ஒன்னொன்னு வேற வேறைய குறிக்கிறதா, ஒன்ன குறிக்கிறதா என்று பல நேரம் சந்தேகம் வந்துடும். ஆமா, இந்த சந்தேகம் இருக்குது பாருங்க. நான் படிக்கிற பொழுது சில கருத்துக்கள் அது எந்த நூல்ல வருதுன்னு சந்தேகம் வந்துடும். சரியா சொன்னாரான்னு வரும், பாட்டியன் வரும். திரும்பி 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 அதை சிந்திக்கிற பொழுதுதான் அந்த தெளிவு கிடைக்கும். அந்த முறையில பல சொற்கள் இருக்கின்றனவே. சிவப்பேர் என்று சொல்லுகிறார்கள், ஆன்மலாபம் என்று சொல்லுகிறார்கள், சிவானுபூதி என்று சொல்லுகிறார்கள். எல்லாம் பின்னால வந்த சிவஞான முனிவர் ஏப்பா இதெல்லாம் ஒண்ணுதான் என்று தன்னுடைய நூல்ல காட்டுகிற மேற்கோளையும் உரையாசிரியர் சிவஞான போத மாபாடியத்திலே இருந்து நமக்கு அப்படியே எடுத்து இலையில பந்தி வச்ச மாதிரி வச்சிருக்கிறார். இதெல்லாம் நூலாசிரியர்கள் ஒரு வகையில நமக்கு உதவி பண்ணினால், அந்த நூலை படித்த காரணத்தினால் அதே கருணை உடைய தலைமையில உரையாசிரியர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். என்ன காரணம்? நாம வாடும்போது சில இடையூறுகள் வருமையானால் நம் பிள்ளைக்கு அது வரக்கூடாது என்று நாம் எண்ணுவதைப் போல நூலிலே கூறப்பட்ட கருத்துக்களில் பழக்க சொற்களில் சில இல்லை என்று சொன்னால் முன்னைய சொல்லையும் பின்னைய சொல்லையும் புரிகிற சொல்லையும் சேர்த்து சொல்லுவதுதான் ஒரு உரையாசிரியனுடைய மிகப்பெரிய கருணை திருநோக்கம். அந்த முறையில் நம்முடைய ஆசிரியர் பெருமகனார் முதுபெரும்புலவர் முனைவரையா அவர்கள் சிவஞான முனிவருடைய கருத்துக்களை அழகாக காட்டி ஆன்மலாபம், சிவப்பேறு, சிவானுபூதி,
அழகாக காட்டினார். அதில் ஒரு உயிர் எந்த முறையில கேட்க வேண்டும் என்பதை 147வது பக்கம் கீழே இருந்து மேல 1, 2, 3வது பத்தி பாருங்க. கேட்ட பின்னர், அருமையான தலைப்பு, நல்ல நெஞ்சில பதிய வேண்டிய தலைப்பு. கேட்க வேண்டாமையானும் சிந்தித்த பின் நூல் வேண்டாமையானும் தெளிந்த வழி நெட்டை மேவதற்கு இடையீடின்மையானும் கேட்டல் முதலியவற்றில் நின்றார். ஆக சுத்த தத்துவ புவனத்தில் அபரமுத்தராக வைகியவாறே பரமுத்தியை தலைப்படுவதன்றி மீளும் இன்மையால். ரொம்ப அருமையான தொடர் இந்த தொடர். இது இந்த பாடலால் காட்டுகிறார். இனி அடுத்த பாடல், இதான் நம்ம சிந்திக்க வேண்டிய பகுதி. அது என்ன காட்டுகிறார்? அப்படி வருகிற பொழுது இந்த நெட்டையை 2ஆக பிரித்து காட்டினார்கள். ஒன்று ஞான நெட்டை, இன்னொன்று உபாய நெட்டை. ஞான நெட்டைனா உடனே கிடைப்பது, உபாய நெட்டைனா ஞான நெட்டையை பெறுவதற்கு நாம் தயாராகுதல். எல்லாருக்கும் அது கிடைக்கும், சில பேருக்கு பல பேருக்கு கிடைக்காது. ஆமா, இப்ப இசை படிக்கிறோம், எல்லாருக்குமா நம்ம ஓதுவாமூர்த்தி மாதிரி பாட வருகிறது, எல்லாருமா தருமபுர ஐயா மாதிரி ஆகிறார்கள் இல்லையா? ஆனாலும் அதை கேட்டுக்கொண்டே சிந்தித்து கொண்டே இருந்தால் அந்த நினைவு நமக்கு வந்து சேரும். இந்த கருத்தை தான் 2 பாடல்ல காட்டுகிறார். ஆக ஞான நெட்டை என்பது நமக்கு கருவிகளால் வரக்கூடிய அறிவும், அந்த கருவிகளால் அறிவு வந்த பொழுது நானே கடவுள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே வரக்கூடிய அறிவு, இந்த 2ஆலும் இறைவனை அறிய முடியாது. அப்ப இறைவனுடைய அந்த அருள் விளக்கத்தால் நாம் ஆன்ம அறிவு நமக்கு நீங்கி அந்த இறைவி அறிவுக்குள் ஒன்றி கலந்து நிற்பதுதான் ஞான நிட்டை. இது முன்னமே நமக்கு அந்த ஞானத்தை உணர்த்துகிற தன்மையில நம்ம கொஞ்சமா படிச்சோம். ஞானத்தை உணர்த்துகிற தன்மையில அருமையா காட்டினார். அது என்ன காட்டினார் அந்த பாடல்ல? அதாவது கருவிகளின் வழியாக உலகப் பொருள்களை அறிகின்றோம். அப்படி அறிந்த பிறகு அந்த கருவிகள் ஆன்மாவில் துணையால் அறிகிறோம் என்பதை ஒருபோதும் அறியாது. அதை போல ஆன்மா இறைவனுடைய துணையால் அறிகிறோம் என்பதை அறியாது. அப்ப இறைவன் என்ன செய்வான்? உயிரை பற்றியும் வினையை பற்றியும் அறிந்த நிமலன் ஆன்மாவுக்கு அதை கூட்டி வைப்பான். இது 67வது பாடல்ல, அமலன் கண்மத்தொன்மை அறிந்து அவை நுகருமாறு அருளுவன். இதே கருத்தை தான் விரித்து இதுல காட்டி, நிமலன் கண்மத்தொன்மை அறிந்து அவை நிகழுமாறு நம்மை கூட்டுகிறவனுடைய அறிவிலே நாம் அடங்கி இருக்க வேண்டும். அதுக்குதான் ஞான நிட்டையின் பேர். பாருங்க, பாச மாஞானத்தாலும் படர் பசுஞானத்தாலும் ஈசனை அறிய ஒண்ணாது. பாச ஞானம் என்பது எது? பசுஞானம் என்பது எது? ஞானத்தை 3ஆ பிரித்தார்கள். பாசஞானம், பசுஞானம், பதிஞானம் இல்லையா? இந்த 3ல பாச ஞானம், அதுக்கு பாருங்க பாசமா ஞானம்னார். அது ரொம்ப பெருசா தெரியற மாதிரி இருக்கும். அதனால பாசமா ஞானம் எவ்வளோ பெருசுப்பா, அப்படித்தான் நம்ம அறிவு மயங்கி நிக்குது இல்லையா? யாராவது ஒருத்தரை பார்த்த உடனே ஒரு அறிவை பார்த்த உடனே என்ன அறிவும்போ, அது நம்ம ஆசிரியர் அறிவில ஒரு கொசுறு. இப்ப பொதுவா நான் பாடம் நடத்துகிற பொழுது சில பேர் முன்னையும் பின்னையும் இருக்கிறது எதேன்னு மேற்கோள் சொன்னார், ஐயாவுக்கு எவ்வளவு ஞாபகம் நினைப்பாங்க. ஆனால் அது என் ஆசிரியர் அறிவில ஒரு துகள்.
அது இமயமலை. அதுல ஒரு சின்ன மைக்ரான் நம்ம அறிவு. அதனால நமக்கு பெருசா தெரியும். அதனால சொன்னாங்க பாசமா என்னமா சொன்னார் பாருங்க. பாச ஞானம் எது? தெளிவு எழுதுறாரு பாருங்க. கருவிகள் வழியாக வரும் அறிவு. கண்ணால, காதால, மூக்கால, நாக்கால, தோலால, மனம் முதலிய அந்த கரணங்களால வரக்கூடிய அறிவுக்கு பாச அறிவு. இந்த கருவிகள் நீங்கினால் உயிர் ஒன்றையும் அறியாது. இனி அந்த கருவிகள் நீங்கிய பொழுது படர் பசுஞானம், நானே இதை அறிந்து கொண்டேன் என்று உயிர் நினைக்கும். அப்படி இருப்பதற்கு பசுஞானம் என்று பெயர். என் கருத்தை எங்க காட்டினார்? அந்த உணர்த்தும் நிலையில தான் நம்ம காட்டினார். உணர்த்தும் நிலையில இந்த கருத்தை ஆசிரியர் முன்னமே நம்ம காட்டி இருக்கிறார். உணர்த்தும் முறையில என்ன சொன்னார்? அதாவது உயிர் எந்த முறையில அதை உணரும் என்று சொன்னால், இறைவன் நமக்கு உணர்த்த நாம் உணர்கிறோம் என்கிற நிலை உயிருக்கு வராது. ஆம். ஆக திருவருள் நமக்கு அறிவிக்கிறது என்று அந்த உயிர் ஒருபோதும் நினைக்காது. அப்படி திருவருள் உணர்த்த உணர்கிறோம் என்கிற ஒரு அறிவு நமக்கு வர வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்வோம்? அந்த ஞானம் வந்த உடனே நாமே கண்டதாக நம்முடைய உயிர் நினைக்கும். ஆனால் அது நாமே கண்டதாக முடியாது. 66வது பாடல்ல மட்டும் ஒரு இடம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா, அதாவது நல்ல இருட்டு இருக்கிறது. அந்த இருட்டுல சில பொருள்களை பார்த்து மகிழ வேண்டும் என்று கருதுகிறோம். சூரியன் வருகிறது, அந்த பொருளை பார்த்து மகிழ்கிறோம். அதே போல இந்த உயிர் உலகத்தில் இருக்கிற உண்மை பொருளை பார்க்க வேண்டும் என்று எண்ணும். அறியாமையாக இருட்டு மறைத்து நிற்கும். அப்படி அந்த அறியாமையாக இருட்டை திருவருள் நீக்குகிற பொழுது இந்த உயிர் திருவருள் துணையால் நாம் இதை அறிந்தோம் என்பதை மறந்து உயிர் என்ன செய்யும்? தானாக எதனையும் அறிந்ததாக கருதும். 169வது பக்கம் 66வது பாடல், முன்னைய பாடல் பாருங்க. ஆக மருள், இந்த இடம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மருள் நிலை எங்கும் நீங்க. இந்த மருள் நிலை எங்கும் நீங்க எப்படி கண்டுபிடிச்சாரு? மேல காமிச்சார் பாருங்க. இருள் நனி, மிகுதியான இருட்டு. அப்பொழுது சூரியன் வருகிறது. ரவிதான் வந்து இருத்தலும். சூரியன் வந்த உடனே இருட்டு போச்சு. அப்பொழுது இருட்டுக்குள் இருக்கிற பொழுது இருட்டுல இதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சோம். வெளிநாடே போறோம், பார்க்க போறோம், ஒரே இருட்டு, தெரியல, வந்துருவோம். பிறகு காலையில் போய் பார்க்கிறோம். இரவில் இருள் இருக்கிற பொழுது என்னும் பொருள் நிலை கண்டு எந்தெந்த பொருளை பார்க்க நினைக்கிறோமோ அது ரவிதான் வந்து இருத்தலும் மாந்தர் அதை கண்டு மகிழ்கிறார்கள். அது உலக புறத்துல பார்க்கறையல்லப்பா. ஆமா சுவாமி. அதுபோல உன்னுடைய அறிவுல மருள் நிலை உள்ளது. அது எங்கும் நீங்க. அந்த மறுநிலை உனக்கு நீங்க ஒரே ஹாப்பி, உயிர் மகிழும். உயிர் மகிழ்வதற்கு ஒரே வழி மருள் நிலை நீங்க வேண்டும். இந்த மகிழ்ச்சி எங்கிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? உன்னுடைய அறிவிலே இருக்கிற அறியாமை நீங்குமானால் நீ மகிழலாம். ரொம்ப திரைப்படத்துல சொன்னாங்க, ரொம்ப எளிமையா, வாழ நினைத்தால் வாழலாம். இது அழகான தொடர் பாருங்க. இந்த உண்மையை நினைத்தால் தானே வாழ முடியும். மகிழ்ந்து உயிர். இந்த இடத்துல என்ன பண்ணணும்? இதுவரைக்கும் நாம தெரியாம இருந்தோமே, மயக்கமா இருந்தோமே, எப்படி இருந்தோம் என்று நினைக்காது. தன்னுள் மண்ணும் அருளையும் ஒளியும் தனக்கு உள்ளே இருந்து உணர்த்திய
திருவருளை மறந்துவிடும். என்ன செய்யும்? ஞாலத்து அறிந்தவாறு அறியும். அப்போ அந்த பத்தியில கீழே இருக்கிறத கொஞ்சம் ஞாபகம் காட்டுங்க. பொருள் இப்படி தான் அறிந்ததற்கு கீழே இருந்து 1, 2, 3வது வரி பாருங்க. தான் அறிந்ததற்கு தன்னுள் நிலை பெற்ற திருவருளே துணை. இந்த இடம் தான் இப்ப நம்மளை பற்ற முடியாத இடம். நாம் உலகப் பொருள்களை, உயிரை, அறியாமையை, கடவுளை அறிவதற்கு, தெரிந்து கொள்வதற்கு, விளக்கம் பெறுவதற்கு, மகிழ்வதற்கு தன்னுள் நிலை பெற்ற திருவருளே துணை. அது துணை செய்தது என்பதை மறந்து இந்த உலகில் தானாக எதனையும் அறிந்ததாக கருதும். தானாக எதனையும், இதுதான் பசு அறிவு. மீண்டும் பக்கம் 148க்கு வாங்க. பாசமா ஞானத்தாலும் படர்பசு ஞானத்தாலும் இந்த தானாக நாம் அறிந்ததாக கருதுகிற அறிவை கொண்டும் கருவிகளால் வரக்கூடிய அறிவை கொண்டும் ஈசனை அறிய ஒண்ணாது. எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க. ஒரு IAS படிச்சா கூட 5 வருஷம் உழைக்கணுங்க. அதுல அவனுக்கு தேர்வு உண்டுங்க. இந்த உண்மையை நாம விளங்க மாட்டேங்கிறோமே. ஈசனை அறிய ஒண்ணாது. பிறகு எப்படி அறிய முடியும்னா, இது பின்னால சிவஞான போகத்துல சொல்ல போகிறார். வாக்கு மனாதீதன். பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அறிய முடியாதவன். இனி கோசரமாய் நிற்றலான். கோசரம்னு விளங்கி தோன்றுதல். அப்ப எப்படி தெரிவான்னார்? இறை அருள் ஞானம் நன்னி தேசுரும். இறை அருள். இந்த இறையருள் எங்க பார்த்தோம்? புத்தகத்தை மட்டும் திருப்புங்க. 68வது பாடல் பாருங்க. முன்னம் செய்த நாம் முன்னம் செய்த நிலையில முன்னம் ஈட்டிய தவத்தினால் இறையருள் உருவாய் வரும். அதே இறையருள் தான் இங்க. அந்த இறை அருள் என்ன செய்யும்? அந்த அருளாகிய ஞானம் பதிஞானத்தால் தேசுரும். பதிஞானத்தால் என்ன பண்ணும்? தேசுரும். எப்படி அந்த திருப்பாடல்ல 67வது பாடல் ஞாபகம் வரல, 67வது பாடல் நினைக்கிறேன். அந்த பாடல் என்ன சொன்னார்? அந்த இருட்டு நீங்க ஒளி நமக்கு துணை செய்து மகிழ்ந்ததை போல இருட்டு நீங்கி மகிழ்ந்ததை போல திருவருள் துணை செய்தது என்று நாம் இப்பதான் அது ஒரு பாடலை பார்த்தோம் இல்லையா? அதை போல ஆக அந்த இருட்டு நீங்கினால், அது 66வது பாடல்ல பார்த்தோம். அந்த முறையில திருவருள் வந்தோடனே தேசுரும். அதான் முன்னம் முன்னை சிற்றறிவு ஒளிந்து. இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. முன்னை சிற்றறிவு ஒளிந்து பிறகு சேர்ந்து அந்த ஞானத்தினால திருவருளோடு சேர்ந்து. அப்ப நமக்கு என்னென்ன நடக்குது பாருங்க. ஒன்று, முன்னை சிற்றறிவு ஒழிய வேண்டும். பசிஞானத்தாலோ பாசமா ஞானத்தாலோ என்ன செய்யாது? முன்னை சிற்றறிவு ஒழியாது. முன்னை சிற்றறிவு எதனால் ஒழியும்? முன்னை சிற்றறிவு எதனால் ஒழியும் என்றால் சிறையருள் ஞானம் நன்னி தேசுரும். அந்த ஒளியால் என்ன செய்யும்? முன்னை சிற்றறிவு ஒழியும். பிறகு அது என்ன செய்யும்? திருவருளோடு சேரும்.
அப்படி எங்க பாடல் போயிடுச்சு. அந்த திருவருளோடு சேர்ந்து பிறகு அதுக்கு அடுத்து நல்லா காட்டினார். திருவருளோடு திருவருள் துணையால் முன்னை சிற்றறிவு ஒளிந்து பிறகு திருவருளோடு சேர்ந்து நேசமுடு அந்த சிவஞானத்தில ஒன்றி சேர்ந்துகிற நல்லா சொல்லுங்க. சிவத்தோடு ஒன்றி இறையர்களோடு சேர்ந்து, ரெண்டாவது வேலை இறையர்கள் இருக்குது பாருங்க, அதை மட்டும் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணுங்க. இப்ப இதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. இறையருள், அந்த இறையர்களோடு சேர்ந்து சேர வேண்டும் என்ற என்ன நீங்கணும்? முன்னை சிற்றறிவு ஒழியணும். முன்னை சிற்றறிவு ஒழிவதற்கு பாச ஞானமும் பசு ஞானமும் உதவி பண்ணாது. இறையருள் ஞானம் அதனான் எதனான் இறையருள் ஞானம் நன்ன அந்த பதிஞானத்தால் இறையர்களோடு சேர்ந்து, அப்ப இறையர்களோடு சேர வேண்டும் என்றால் முன்னை சிற்றறிவு ஒழிய வேண்டும். சேர்ந்து பிறகு நேசமோடு அந்த இறைவனோடு அன்பு கலந்து, அந்த அன்பு கலக்கணும். அத சொன்னார். நேசம் இதுத கலந்த அன்பாய அன்பர், கலந்த அன்பாய அன்பர். எனவே நேசமோடு, நேசம்னா அன்பு, உயர் பரத்து நிற்பது, அந்த சிவானந்தத்தின் ஓடு கலந்து நிற்பது ஞான நெட்டை. என்ன தெளிவா காட்டினார் பாருங்க. எனவே அந்த முறையில இருப்பதுதான் நமக்கு உயர்ந்த நிலை என்று இந்த திருப்பாடல்ல ரொம்ப அருமையா காட்டியிருக்கிறார். எனவே இந்த முறையில உலகத்தில இருப்பவைகள்ல பசுஞானத்தாலும் பாசஞானத்தாலும் அறிய முடியாத உயிர் பதிஞானமாகிய இறையருள் ஞானம் நமக்கு கிடைக்க, அதன் மூலமாக முன்னை சிற்றறிவு ஒழிய பிறகு இறையர்களோடு சேர்ந்து நேசமோடு அதனுடைய அறிவுக்குள் சூரிய ஒளியில் விளக்கொளி அடங்கியிருப்பதை போல நிற்பதுதான் ஞான நிட்டை என்று பெயர். உடனே ஒரு எண்ணம் வரும், சாமி நான் எந்த ஜென்மத்துல இந்த பாசமா ஞானத்தையும் பசஞானத்தையும் விடுவது, இறையருள் எப்ப கூட்டுவது என்று வரும். உடனே கிடைக்குமா? இல்ல, அது சில பேருக்கு கிடைக்கும். இப்ப நம்ம குழுவுல யாருக்கு கிடைக்கும்? சென்னிப்பனரையோ கிடைக்கும். யாருக்கு கிடைச்சிருக்கு? உமாபதி சிவம் கிடைச்சிருக்கு. இதுல யார் யார் தகுதியுடையவர்கள்? சிவபரம்பொருளுக்கு மட்டும்தான் தெரியும். சரி, அப்ப அந்த ஏக்கம் வரும் பாருங்க, ஐயோ உடனடியா அதை போய் சேரணுமே, அதுக்கு என்ன பண்றது? விசா வாங்குறதா, டிக்கெட் போடுறதா, ரெக்கமெண்டேஷன் பிடிக்கிறதா என்றால் அதை அடைவதற்கு உடனே முடியாதவர்கள் அடுத்த பாட்டுல ஒரு உபாயத்தை காட்டுகிறார். அதுக்கு பேரு உபாய நிட்டை என்று பெயர். ரொம்ப அருமையான பகுதிங்க. எத்தனை கோடி ஜென்மத்தில் செய்த புண்ணியமோ இந்த வரிகளை எல்லாம் சிந்திக்கிற வாய்ப்பை கடவுள் கொடுத்திருக்கிறார். இது ஒரு ஜென்மத்துல செய்ததில் கோடி கோடி ஜென்மத்துல செய்த புண்ணியம். ஆமா, இதுல என்ன சொல்லுகிறார்? இந்த முறையில 84வது பாடல்ல சொன்ன முறையில் உனக்கு பேரின்பம் கிடைக்க வாய்ப்பில்லையானால் நீ என்ன பண்ண வேண்டும்? நீ கருவிகளோடு கூடியிருக்கிற பொழுது அதை அறிந்து அந்த கருவிகளின் வழியாக உயிரை பற்றியும் உயிருக்கு அறிவித்து வருகிற கருவிகளை பற்றியும் நன்கு சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்தித்து, உயிரை பற்றி சிந்தித்து, இந்த உயிருக்கு இறைவன் உள் நின்று அறிந்தும் அறிவித்து வருகிறான். எனவே அந்த அறிந்தும் அறிவித்தும் வரக்கூடிய அந்த திருவருளை மறக்காமல் இருக்க வேண்டும். நற்றவா உன்னை நான் மறக்கினும், நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்று அந்த திருவருளை எண்ணிக்கொண்டே இருக்கிற பொழுது உனக்கு அந்த நிட்டை வந்து சேரும். அது வாரத்துல 1 மணி நேரம்தான் இந்த நினைப்பு நமக்கு இருக்கு.
உங்களோடு இருக்கிற பொழுது இது போய்விட்டால் அந்த நினைப்பு பலவாறாக போய்விடுகிறது. நல்ல பாட்டுக்கு போவோம். விளம்பிய வகையில் நிட்டை மேவிட அரிதேல். நான் 84வது பாட்டு சொன்னேன் இல்லையா? விளம்புதல் சொல்லுதல் பொருள். அது விளம்பிய சொல்லுக்கு பலகாலம் சொல்லுதல் அர்த்தம். விளம்புதல் நம்ம ஐயா சொல்லுவார்கள், ஒரே செய்தியை திரும்ப 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 நாம கேட்டுட்டே இருக்கணும். அதான் விளம்புதல்னு பேர். விளம்புதல்னா ஒரு பொருள், சொல்லுதல்னு ஒரு பொருள். சொல்லுதலை காட்டிலும் உயர்ந்தது விளம்புதல். ஆமா. ஆக 83 பாடல்கள்ல சொல்லி 84வது பாடல்கள்ல கிடைக்கக்கூடிய ஞான நிட்டையை சொன்ன முறையில மேவிடல் அரிதேல், உனக்கு அது கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னால், முன்னம்னா கருவிகளோடு கூடியிருக்கிற பொழுது அளந்து அறிவு அளித்தவற்றின் அளவும், இதுவரை நீ சகல நிலையில கருவிகளோடு கூடியிருக்கிற பொழுது கருவிகளின் வழியாக உலகப் பொருள்களை அறிந்து வந்த ஆன்மாவுக்கு, அந்த ஆன்மாவுக்கு அறிவு அளித்தவற்றின் அளவும். ஆமா. ஆக ஆன்மாவுக்கு அறிவு அளிப்பதற்கு எது துணையா இருந்தது? கருவிகள். அதை அறிந்து இனி அந்த ஆன்மாவுக்கு அறிவித்து நின்ற கருவிகளின் இயல்பு, முன்னம் அளந்து அறிவு அளித்தவற்றின் அளவும் மற்ற அவற்றினாலே உளங்கொழும் தனையும், அந்த கருவிகள் வாயிலாக அறியக்கூடிய ஆன்மாவாகிய தன்னுடைய இயல்பும். 2 சொன்னார் பாருங்க. முன்னம் அளந்து அறிவு அளித்தவற்றின் அளவும் அவற்றினாலே உளங்கொள்ளும் தனையும். தனை என்பது எது? ஆன்மா. தனையும் உள்ளபடி உற்று. நல்ல சொல்லுங்க. ஆமா, உள்ளபடியே அப்படின்னா சத்தியமாக, உண்மையாக, நிறைவாக. நான் படிக்கிற காலங்கள்ல பல பேருடைய சொற்பொழிவை கேட்டிருக்கிறேன். அதில் ஒருவர் முருகேச முதலியாரினுடைய வழியில வந்தவர் புரிசி நடராஜன் பேர். சதிசலா தெரியும் அவருக்கு. அவர் சில இடங்கள்ல திருமுறைகளை மேற்கோள் காட்டுவார். அப்பொழுது என்ன சொல்வார்? உள்ளபடியே நான் சொல்லுகிறேன். உள்ளபடினா என்ன? நூல்கள்ல உள்ளபடி. இது உள்ளபடினா என்ன? ஆன்மாவின் உண்மைத்தன்மை, கருவிகளின் உண்மைத்தன்மை. இனி இந்த ஆன்மாவை உள்ளே இருந்து இயக்குகின்ற திருவருளின் உண்மைத்தன்மை உள்ளபடி உற்று பிறகு உணர்ந்து செவ்வே தளர்ந்திடாது உவப்ப. இந்த கருத்து தான் சாக்கிய நாயனார் காட்டுகிறார். செவ்வே தளர்ந்திடாது உள்ளபடி உணர்ந்து. எதை உள்ளபடி உணர்ந்தார் சாக்கிய நாயனார்? செய்வானும் செய்வினையும் அதன் பயனும் கொடுப்பானும் மெய்வகையால் விதித்த பொருள் 4 ஆகும். இது சைவ நெறிக்கு அன்று மற்ற இல்லை. இத உள்ளபடி உணர்வு. செவ்வே தளர்ந்திடாது, என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரந்தாள் மரபாமை. தளர்ந்திடாதுன்னா என்ன? எங்கப்பா போறேன்னு கேட்டார் திருநாவுக்கரசரை. சிவபெருமான் வந்து மலையின் மேல உடம்பெல்லாம் அழிய போனார். சுவாமி கைலை நாயகனை பார்க்க போறேன். எப்பா, அது நீ இதுவரைக்கும் வந்த தூரம் தேவர்களும் பார்க்க முடியாது, நீ எங்கப்பா பார்க்க போற? திரும்பி போனார். ஆனா அரசர் விடல. என்ன சொன்னார்? ஆளும் நாயகன் கையில இருக்கை கண்டல்லால் மாளும் இவ்வுடல் விட்டு மீளேனார். தளர்ந்திடாது. ஆமா, மாணிக்கவாசர் பார்த்தார். சுவாமி
உடம்பாலும் தளர்ந்தேன், அறிவாலும் தளர்ந்தேன், என்னை தாங்கிக் கொள்ளப்பானார். கடையவனே என்னை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டெழுதி கண்டாய். விரல் வெங்கையின் தோல் உடையவனே மன்னும் உத்தர கோச மங்கை கரசே சடையவனே தளர்ந்தேன். ஆக திருவருளை சிக்கன பிடித்தல், சுற்றுமின் சூழ்மின் தொடர்மின் விடேன்மின் என்று செவ்வே தளர்ந்து இடாது, நல்ல சொல்லு போட்டாருங்க, செம்மையாக தளர்ந்திடாது உவப்ப. அதை எண்ணி நீ செம்மையாக அந்த செயலை, திருவருள் சிந்தனையை, இறை சிந்தனையை மறவாது கடைபிடித்து வருவாயே. ஆனால் மற்ற அத்தன்மையதாகும் தானே. மற்ற அப்படி செய்வாயானால் அத்தன்மை, எத்தன்மை, இறையருள் ஞானம் சேர்ந்து நேசமோடு உயர் பரத்து நிற்கும் ஞான நிட்டை கிடைக்கும் என்று 85வது பாடல் நமக்கு உகந்த பாடல். ஆமா, ஆகவே ஞானத்தை கேட்டு சிந்தித்து தெளிந்து நெட்டை கூடுவது முறை. சில சமயங்கள் அது கிடைக்காம போகும். அப்பொழுது கீழே கச்சியப்ப முனிவருடைய மேற்கோளை காட்டியிருக்கிறார். தாளாது கேட்டு வீழாது சிந்தித்து அங்கை கொண்ட அமிழ்தன தெளிந்து பொங்கு பேரின்பம் புணராது புணரும் நிட்டை கூட நிலையது நீங்கவும். எனவே கச்சியப்ப முனிவர் சிந்தித்து தெளிந்தபின் பேரின்பமான நிட்டை கூடும் நிலை அருமையாக தணிகை ஆற்றுப்படையில காட்டியிருக்கிறார். அப்ப இந்த மேற்கோள் எல்லாம் படிக்கிற ஆசிரியர்கள் எப்படி இந்த நூல்களை படித்துக் கொண்டிருப்பார்கள்னு பாருங்க. இல்லையா? ஏதோ திருவருள் நமக்கு அமைய பெற்றிருக்கிறது. அதுக்கு பின்னால பகுதி நமக்கு ரொம்ப தேவையானது. இந்த பாடலுடைய திரண்ட கருத்து என்ன என்பதை உரையாசிரியர் தனக்கு ஏற்பட்ட சொந்த அனுபவத்தை எழுதுகிறார். பாருங்க, 150வது பக்கம். நிட்டை கூடாதவர்கள் ஈட்டிய புண்ணியத்தால் மேலான பதமுத்திகளை பெற்று போகங்களை அனுபவித்து மீண்டும் இந்த பூமியில் நற்குலத்தில் பிறந்து குருவருளால் நெட்டை கைவரப்பெற்று திருவடி அடைவர் என்பது கருத்து. அதே கருத்தைத்தான் சிவஞான சித்தியார் காட்டுகிறது. நெட்டை கை கூடாதவர்கள் பதமுத்தியை பெற்று இன்பம் அனுபவித்து மீண்டும் நல்லவர்கள் பிறந்து குருநாதர் உபதேசம் பெற்று இறைவன் திருவடி அடைவார்கள். எனவே இந்த பகுதியை அருமையாக காட்டுகிறார் உமாபதி சிவம். இப்பிறவியிலே நெட்டை கைகூடாதவர்கள் இறைவனை அடையும் முறை கூறியுள்ளார். அது என்ன? செவ்வே தளர்ந்திடாது. ரொம்ப அருமையான பகுதிங்க. என்ன கூறினார்? மீண்டும் எடுத்து காட்டுறார் பாருங்க. கருவிகளின் இயல்பையும் ஆன்மா தன்னுடைய இயல்புகளையும் சிவத்தின் நிலைமையும் மூன்றையும் தெரிந்து மறவாமல் செம்மையாக கடைபிடித்து அதை கைகொண்டு ஒழுகுவோமே ஆனால் நிட்டை கைகூடும் என்பது மிகச்சிறந்த கருத்தாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு இந்த பாடல்ல காட்டுகிறேன். அந்த உள்ளபடி என்பது உயர்ந்த சொல்லுங்க. உள்ளபடி என்பது, ஆமா, அது என்ன உள்ளபடி? கீழே உரை எழுதியிருக்கிறார் பாருங்க. இறைவன் ஆன்மாவோடு கலந்து நின்று அறிவித்தும் அறிந்தும் வரும் உபகாரத்தின் உண்மை. அத உள்ளபடின்னு அர்த்தம். இறைவன் உயிரோடு கலந்து நின்று, முன்னமே படிச்சோம், கலப்புத்தன்மையால் ஒன்றாயும்
பொருள் தன்மையால் வேறாயும் செலுத்தும் தன்மையால் உடனாயும் இருப்பான். அப்படி ஆன்மாவோடு இரண்டர கலந்து நின்று ரெண்டு வேலை செய்கிறான். உன்னை அறிவிக்கிறான், அறிகிறான். இது காட்டும் உபகாரம், காணும் உபகாரம் என்று பெயர். இந்த உண்மையை நாம் உணர வேண்டும். திருவருள் காட்டியது, திருவருள் உணர்த்தியது, திருவருள் செய்கிறது என்ற சிந்தனை எந்நேரம் இருக்கு. ஆமா, நாம் ஒருத்தர் கூட பேசுறோம், ஒருத்தர் மகிழ்வா பேசுறார், உடனே என்னுடைய பண்பை பார்த்து அவர் பழகிறார், அவர் பண்பை பார்த்து நாம பழகிறோம் அப்படின்னு பொதுவா நினைப்போம். சைவ சித்தாந்தம் படிச்சால் திருவருள் இவரோடு பழக வைத்தது, அதோடு முடிஞ்சு போச்சுங்க. திடீர்னு பழகம் கூட சண்டை வருது, என்ன செய்யணும்? நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன் அப்படின்னு நம்மை நியாயப்படுத்த அவரிடத்துல சொல்லும். அவர் என்ன பண்ணுவார்? அவரை நியாயப்படுத்த சொல்லுவார். இந்த ரெண்டையும் விட்டு விட்டு திருவருளால் இவை நடைபெறுகிறது, ஏதேனும் ஒரு நன்மை இருக்கும் திருவருள் என்று எல்லா நேரமும் திருவருள் நினைக்கும். அதை அருமையா நமக்கு ஆசிரியர்கள் காட்டுகிறார்கள். அதுல குறிப்பா ஞானசம்பந்த பெருமான் பேரிடர் பெருகியோர் பிணிவரினும், பேரிடர் பெருகியோர் பிணிவரினும் சீருடை களலல்லால் சிந்தை செய்யேன். பேரிடர் பெருகியோர் பிணிவரினும், பேரிடர் பெருகியோர் பிணிவரினும் சீருடை களலல்லால் சிந்தை செய்யேன். இதாங்க உள்ளபடி அறிதல், அந்த உபகாரத்தின் தன்மையை எண்ணுதல். ஆனா இன்பம் பெறுகிற பொழுதும் துன்பம் பெறுகிற பொழுதும் அறியாமையின் காரணத்தால் நாம் செய்ததாக கருதுகிற மனநிலை நமக்கு மாற வேண்டும். அதற்கு திருவருள் உபகாரம் செய்ய வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம். இனி இன்னொரு கருத்து, யோக மதத்தினர் ஒருத்தர் அவங்க என்ன சொல்றாங்க? இந்த சிவனோடு இருந்து பேரின்பம் அடைவதற்கு பாவனையால அறியலாம் என்று உசாரர் சொன்னார்கள். இந்த யோக மதத்தினர் யாருன்னு கேட்டீங்கன்னா, புறச்சமயத்துல ஒருத்தர். இந்த சமயங்களை பற்றி முன்னமே ஆசிரியர் 7வது பாடல காட்டினார். அது புறச்சமயத்தவர்க்கு இருளாய் அகச்சமயத்தவர்க்கு ஒளியாய் என்று தொடங்குகிற 7வது பாடல். அதுல உரையாசிரியர் புறப்புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம் இதெல்லாம் தெளிவா காட்டியிருக்கிறார். அது நீங்க வகுப்பு முடிஞ்சதும் பார்த்துக்குங்க. பக்கம் 18, 19, 20 3 பக்கத்துல புறப்புறச்சமயத்தார் யாரு யாரு, புறச்சமயத்தார் யாரு, அகப்புறச்சமயத்தார் யாரு, அகச்சமயம் நீங்க பிறகு பார்த்துக்குங்க. அது 18, 19, 20 இந்த புத்தகங்கள்ல இருக்கிற புத்தக சிவபிரகாச மன்ற வெளியீட்டு புத்தகத்துல பக்க எண் 18, 19, 20 இருக்கிறது. அதுல 19வது பக்கம் புறச்சமயத்தார் என்பதுல தார்க்கிகர், மீமாஞ்சகர், ஏகாத்மவாதி, சாங்கியர், யோக மதத்தினர். அந்த யோக மதத்தினர் சதீஷ் கொடுத்துட்டாரு பாருங்க. புறச்சமயத்தார் தெரியும், நமக்கு இருக்கிற அறிவு இதை காட்டுவோம்னு காட்டும் உபகாரத்தை காட்டுகிறார். தார்க்கிகர், மீமாஞ்சகர், ஏகாத்மவாதி, சாங்கியர், யோக மதத்தினர், பாஞ்சராத்திரியர், இப்படி அதுல இருக்கக்கூடிய 6 பேரை நமக்கு 19வது பக்கம் இருக்கிற அந்த குறிப்பால ஆசிரியர் காட்டுகிறார். இப்ப இந்த யோக மதத்தினருடைய கருத்து என்ன? இவங்க என்ன சொல்றாங்க? இப்ப யோகம்ங்கிறது நிறைய ஊர்ல இருக்கு. யோகம் என்பது அதாவது மூச்சு பயிற்சி செய்வதற்கு யோகா என்று பெயர், யோகான்னு பேர் இல்லையா? கிராமங்கள்ல சொல்லுவாங்க, சாதாரணமாக கொஞ்சம் செல்வமா இருந்தா அவனுக்கு என்னப்பா யோகம் வந்துருச்சு அப்படிம்பா. சைவத்துல யோகம் என்பது ஒன்றுதல்னு பேர். யோகம் அது சரியை கிரியை யோகங்களை செய்துளி என்பதுல வரக்கூடிய சொல்லாலை உணரலாம். அவங்க கருத்து என்ன?
இந்த உயிர் பேரின்பம் அடைய வேண்டும் என்றால் யோக செயலால் இறைவனை அடைய முடியும். யோக பாவனையால் திருவருளை பெறலாம். இதுதான் அவங்க கருத்து. அந்த கருத்தை நமக்கு சொல்லி அவர்கள் சொன்ன அந்த யோக பாவனையில அடைய முடியாது, இறைவனுடைய திருவருளை பற்றினால்தான் அடைய முடியும். இதுதான் உமாபதி சிவம் சொல்ல வருகிற கருத்து. இப்ப அந்த யோக மதத்தை தோற்றுவிச்சவர் பதஞ்சலி முனிவர்னு பேர். அந்த பதஞ்சலி பல பேர். மன்றுதுள்ளு பதஞ்சலி வேறு, இலக்கண குத்தாசிரியர் பதஞ்சலி வேறு, யோக மதத்தை நிறுவிய பதஞ்சலி வேறு. இதெல்லாம் உரையில ஐயா கொடுத்திருக்கிறார். நீங்க என்ன செய்யணும்? முடிஞ்சதும் கட்டாயமா 151, 52, 53 ஆகிய பகுதிகளில் இருக்கிற செய்திகளை நீங்கள் கட்டாயம் படித்து பார்க்கணும். சரி, இந்த பாடலுடைய கருத்து என்ன? அந்த யோக மதத்துல என்ன சொல்றாங்க? நீ இறைவனை பாவனையால் அடையலாம் சொல்லுகிறார்கள். சரி, பாவனை என்பது ஒரு பொருளை மனசுக்குள்ள இது போல இருக்கிறது என்று எண்ணுவதற்கு பேர் பாவனைன்னு பேர். இது போல நினைப்பது பாவனை. அந்த பாவனையால் அடையலாம்னு சொல்றாங்க. இப்போ நமக்கு என்ன பொருள்? இதுவரைக்கும் படித்ததுல ஒரு பொருளை இது போல இருக்கிறது என்று கருத வேண்டும் என்றால் மனம் முதலிய கருவிகள் நமக்கு வேண்டும். எனவே கருவிகள் இருந்தால்தான் பாவனை செய்ய முடியும். சரி, கருவிகளால் நாம் பார்க்கிற பொழுது அந்த கருவிகளுக்கு எட்டாதவன் இறைவன். அது எங்க படிச்சோம்? அதாவது கருவிகளை வைத்துக் கொண்டு அந்த கருவிகள் மூலமா இறைவனை நாம் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது என்பதை அளவுபட காட்டினார் முன்பகுதியில உமாபதி சிவம், இல்லையா? அப்ப கருவிகளால் எங்க சொன்னார்? 68வது பாடல்ல சொன்னார், காட்டிடும் கரணம் ஒன்றும் இல்லையேல் காணோனாதாம், நாட்டிய இவற்றால் ஞானம் நன்னாது. உலக பொருள கருவிகள் வெளியாத்தான் பார்க்கிற, இந்த கருவிகளை கொண்டு திருவருளை பார்க்க முடியாது. எனவே அவன் கருவிகளை கடந்திருப்பவன். எனவே அதனால் பாவிக்க முடியாது. சரி, நான் கருவிகளை நீங்கி பாவிப்பன் என்று சொன்னால் கருவிகள் இல்லாத பொழுது எதையும் அறிய முடியாது. எனவே கருவிகளை இல்லாமல் பாவிப்பது என்பது இயலாது. சரி, மேலும் கருவிகள் கூடாத பொழுது கேவல நிலை வந்து சேர்ந்து விடும். சரி, பாவனையால் அவனை பாவிக்க அடையாதவன் என்று பாவிப்பன் என்று சொன்னால் அது போலி பாவனையாக போய்விடும். அப்ப எப்படி இறைவனை அடைவதுனார்? அதாவது உயிர்களை, எல்லா உயிர்களையும் இறைவன் அடிமையாக ஏற்றுக்கொள்பவன். அப்படி உயிர்களை அடிமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிவபெருமானுடைய அருளை பெற்றவர்கள் எந்த விதமான பாவனையும் வேண்டுவதில்லை. சிவபெருமானுடைய அருளே அவனை சேர்த்து வைக்கும். அந்த தகவிலா மலங்கள் வாட்டி அத்தனை அருளும். இது இந்த பாடலுடைய கருத்து. கொஞ்சம் புரிவதற்காக ஏறத்தாழ 3 பக்கங்கள்ல ஆசிரியர் விளக்கம் காட்டி இருக்கிறார். இந்த யோக மதத்தை பற்றி, யோக மதத்தை ஸ்தாபித்த பதஞ்சலியை பற்றி, நூலை பற்றி, இந்த செயல்ல சொல்லுகிற வகையில சிவஞான போதம், சிவஞான சித்தியார், சிவப்பிரகாசம், சிவஞான போதம் முதல் நூல், சிவஞான சித்தியார் வெளிநூல், சிவப்பிரகாச புடைநூல், 3லையும் ஒரே மாதிரி மறுத்திருப்பார்கள். அதை இங்க காட்டி இருக்கிறார். அப்ப இந்த பாடல் மட்டும் பார்த்துருவோம். என்ன சிறு கருத்து? பாவிக்கின் சிவபெருமானை பாவனையால் அடையலாம் என்று பாவித்தாயானால் மனாதி வேண்டும், மனம் முதலான கருவிகள் வேண்டும். எனவே அது பயனில்லை. சரி,
கரணம் நீத்து பாவிப்பன் எண்ணில் என்ன? சரிப்பா, கருவிகள் இல்லாம கருவிகளை நீத்து நான் பாவிக்கிறேன்னு சொன்னா என்ன? இல்ல, அது பழுதுல, அப்படி பாவிக்க முடியாது. சரி, பாவகத்தால் பாவிக்க ஒண்ணான் என்று பாவிப்பன் எண்ணில், இல்லையா? நான் கருவிகளை எல்லாம் விட்டு பாவிப்பேன் என்று சொன்னா கருவிகளை நீங்கி பாவிப்பது போலி பாவனையாக முடியும். அது மட்டுமல்ல, கருவிகள் நீங்கினால் உனக்கு கேவரலை வந்து கூடிவிடும். எண்ணில் நீ ஒண்ணு பாவிக்க வேண்டாம்ப்பா, எந்த விதமான நீ பாவனையும் செய்ய வேண்டாம். ஆண்ட பரனருள் உன்னை அடிமையாக ஏற்றுக்கொண்ட சிவபெருமானுடைய அருள் பற்றினோருக்கே ஞான நிட்டை கிடைக்கும். இப்ப நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆமா, உள்ளபடி உணர்ந்து செவ்வே நிறுத்துதல் தான் ஆண்ட பரனருள். அது ஒரு பாடல்ல காட்டுவார் ஞானசம்பந்த பெருமான். நல்லான் நம்மை ஆழ்வான், நல்லான் நம்மை ஆழ்வான். ஆண்ட பரனருள் ஒவ்வொரு ஆன்மாவையும் எந்தெந்த வகையில் ஆட்கொள்ள வேண்டும் என்று கருதி ஆட்கொள்வதற்கு தகுதியாக்குவதற்காக பிறப்பை கொடுத்திருக்கிறான். இப்ப பிறப்பை கொடுத்ததே இவனை தன் அடிமையாக இருந்து பேரின்பம் அடைய செய்ய வேண்டும் என்று ஆண்டதுதான். இப்ப நாம செய்ய வேண்டியது என்ன? அவன் அருள் நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை உணர்தல் தான் பரன் அருள். இந்த பரனருளை என்ன காட்டினார் முன்னால? அதாவது ஞான நிட்டை பாடல்ல இறை அருள் என்று காட்டினார். இந்த பரனருளையும் இறையருளையும் உள்ளபடி உற்று செவ்வே தளர்ந்திடாது உவக்க வேண்டும். அந்த பற்றுதல் தான் செவ்வே தளர்ந்திடாது உள்ளபடி உணர்தல் என்று 86வது பாடல். ரொம்ப நல்ல கருத்து. அதற்கு முதல் நூலாகிய சிவஞான போதம், வழிநூலாகிய சிவஞான சித்தியார், புடை நூலாகிய சிவபிரகாசம் மூன்றிலேயும் ஒரே மாதிரி மறுப்பு கூறியிருப்பதை பார்க்கலாம். நமக்கு தேவையானது திருவருளை பற்ற வேண்டும். இதுதான் இந்த பாடல்ல நமக்கு செய்ய வேண்டும் என்பதை நமக்கு அருமையா காட்டினார். ரொம்ப விளக்கமா நமக்கு இந்த பகுதியில நூலாசிரியரும் காட்டியிருக்கிறார், உரையாசிரியரும் காட்டியிருக்கிறார். பக்கம் 152 பாருங்க, மேல இருந்து 3வது பத்தி, நால்வகையால் பாவித்தல். நால்வகை என்ன? கருவிகளோடு நின்று பாவித்தல். இந்த 4 வகைக்கு மட்டும் எளிமையா வருவோம். 153வது பக்கம் 2வது பத்தி பாருங்க, அடுத்த பக்கம் பாருங்க. ஆமா, 1 கருவிகளோடு கூடி நின்று பாவித்தல், 2 கருவிகளை நீங்கி நின்று பாவித்தல், 3 இந்த 2ம் இல்லாமல் பாவித்தல், 4 எட்டாத பொருளை எட்டியதாக பாவித்தல். இந்த 4ம் 152 வாங்க. 4 வகையால் பாவித்தலும் வாராமை, பேரின்பம் நமக்கு கிடைக்காது. அதை பற்றி இறைவன் பாழ்பொருள் சூனியம் ஆகமாட்டான். அவன் இல்லாத பொருள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். சரி, அவனை எப்படி உணரலாம்? இறைவன் அவன் திருவருள் துணை கொண்டே பாவிக்க வேண்டும். திருவருள் துணை கொண்டே பாவிக்க வேண்டும். இந்த கருத்தை தான் நம்முடைய உமாபதி சிவம் அழகாக 84வது பாடல்ல இறை அருள் நன்னே ஆன்மா தேசுரும், அந்த இறையர்களோடு சேர்ந்து நேசமோடு உயர்வரத்திருப்பது ஞான நிட்டை. அதற்கு பலரும் சொன்ன கருத்துக்கள்ல யோக மதத்தினர் சொல்ல கருத்தை சொல்லி அதை மறுத்து
நீ அதுக்கெல்லாம் போக வேண்டாம்பா, அவன் திருவருள் துணை கொண்டே பாவிக்க வேண்டும் என்று உமாபதி சிவம் இந்த 86வது பாடல்ல அருமையா காட்டினார். இனி திருவருள் வியாபகத்துக்குள்ள ஆன்மா அடங்கி நிற்றல். அப்படி நிற்றல்தான் பிரிப்பின்றி நிற்றல்னு பேர். அது அத்துவித நிலைன்னு பேர். அந்த அத்துவிதத்துல சில மதத்தினர் சில கருத்துக்களை சொல்லுகிறார்கள். உயிர் இறைவனோடு பிரிப்பின்றி நிற்பதுல சில கருத்து. அது நமக்கு ஏகான்மவாதி, வேதவாதி, சிவசங்கராந்தவாதி ஆகியவர்கள் சொல்லுகிற கருத்தை நமக்கு இதுல காட்டுகிறார். அத்துவித நிலை, அத்துவிதம் என்ற சொல் வடமொழியில துவிதம் அப்படின்னு 2 பேர். துதியை பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா பிரதமை, துதியை, பிறகு திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி என்று போட்டிருக்கோம். 1, 2, 3 வரிசை எண் தான். இதை பார்த்து பிரதமின் ஆகாது, 8ஆம் நாள் அஷ்டமின் ஆகாது என்று உலகியல்ல தவறான கருத்து வந்துவிட்டது. கடவுள் என்பவர் எந்த உயிருக்கும் எப்பொழுதும் தீமையை கொடுக்க மாட்டார். அவர் நோக்கமே அப்படி இல்லை. ஆனா அந்த உண்மை தெரியாம கடவுள் நமக்கு தண்டனை கொடுக்கிறார். இவரை கும்பிட்டா போகும்னு சில பேரை கும்பிடுறோம். அந்த கும்பிடுவதால ஒருபோதும் தீவினை நீக்க முடியாது. ஆமா, அந்த வினை நீங்குவதற்கு ஒரே வழி இந்த வினையை கூட்டி வச்சா பாருங்க. உயிருக்கு என்ன செய்தான்? வினையை கூட்டி வைத்தான். யாருக்கு? உயிருக்கு. அந்த வினையை கூட்டி வைத்தான்ங்கிற செய்திய நாம எங்க பார்த்தோம்? நிமலன்தான் கன்மத்தொகை அறிந்து இறைவனுக்கு என்ன செய்வான்? அந்த உயிர்களுக்கு வினையை கூட்டுவிக்கின்றான் என்று அருமையாக நமக்கு ஆசிரியர் காட்டினார் இல்லையா? அப்ப அவனுக்கு தான் இந்த கன்மத்தொகை தெரியும். அவன் தான் இந்த உயிர்களோடு என்ன செய்வான்? வேண்டியவற்றை கூட்டி வைப்பான். அது நமக்கு உணர்த்துகிற முறையில அருமையா காட்டினார் ஆசிரியர் பெருமகனார். எனவே கன்மத்தொகையை அறிந்து இறைவன் உயிருக்கு என்ன செய்வான்? அந்த கன்மத்தொகை கூட்டி வைப்பான். 67வது பாடல் அந்த ஒரு இடம் மட்டும் பாருங்க. கன்மத்தொன்மை அறிந்து 130வது பக்கம். கன்மத்தொன்மை அறிந்து அவை நுகருமாறு அமலந்தானே அருளுவன். ஆமா, கன்மத்தொன்மை அறிந்து அவை நுகருமாறு அமலந்தானே அருளுவன். இந்த உண்மைதான் சிவபெருமான் ஒருவரே கடவுள். ஏனைய கடவுள் கன்மத்தொன்மை அறிய முடியாது. அவனுக்கு இருக்கிற கன்மத்தையே அவன் அறிய முடியாத பொழுது அடுத்தவனுடைய கன்மத்தை எப்படி அறிந்து சொல்லுவான்? எனவே உயிர்களுக்கு இருக்கிற கன்மத்தொன்மையை முழுமையாக அறிந்தவன் அமலனாகிய சிவபெருமான். எனவே அவன்தான் அருளுவான். அப்ப நமக்கு கன்மத்தின் காரணமா இன்ப துன்பம் வந்தால் நாம் யாரை வணங்கணும்? அமலனாகிய சிவபெருமானைத்தான் வணங்க வேண்டும். அவரைத்தான் நடராஜ பெருமானாக சிவகாமி அம்மையாக காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த முறையில் இறைவனோடு உயிர் இரண்டர கலக்கும். அது துவிதம் என்று பெயர், அத்துவிதம் என்று பெயர். துவிதம்னா 2, அத்துவிதம்னா 2 அற்ற தன்மை. மறுபடியும் 154வது பக்கம் வாங்க. அது துவிதம்னு பேரு. வடமொழியில நத்துவிதம் என்று வரும். உரையாசிரியர் சிவஞான போகத்துல காட்டி இருக்கிற செய்தி நினைவூட்டுகிறேன். பின்னால படிக்க போறோம். நத்துவிதம் அது வடமொழியில 2 அற்ற தன்மை.
அத்துவிதம்னா ரெண்டு, நத்துவிதம்னா இரண்டற்றது. தமிழ்ல வருகிற பொழுது நாய் என்கிற எழுத்து இன்னு கூட்டல் ஆ, அதான் நாவல் என்ன இருக்கிறது? இன் கூட்டல் ஆ, அதுல நா கெட்டு அத்துவிதம் என்று வரும். அத்துவிதம் உயிர் இறைவனோடு இரண்டு அற கலந்து நிற்றல், அது அத்துவ நிலை. அதாவது இரண்டற்றது. இது 2020 ஒன்றாகாமல் இரண்டாகாமல் ஒன்றும் இரண்டும் இன்றாகாமல் காட்டுவார். அது அத்துவ நிலைன்னு பேர். அந்த அத்துவ நிலையை பற்றி சமயவாதிகள்ல சொல்லுகிற கருத்தை நமக்கு காட்டினார். உயிர் எந்த பொருளோடு சேர்ந்திருக்கிறதோ அதுல இருந்து பிரிப்பின்றி நிற்கிறது. ஒரு சமயம் மியூட் பண்ணுங்க. அது முதல் பகுதி. அதாவது ஏகான்மவாதி என்கிற ஒரு சமயவாதி. குரு சமய மீட் பண்ணுங்க. ஏகான்மவாதி ஒன்று இரண்டாகி ஒன்றும் நாங்க பிரம்ம பொருளாயிருப்பதே மீண்டும் உலகமா உயிராக வந்து பிறகு அங்க போய் ஒன்றும் என்று சொன்னார்கள். இது ஏகான்மவாதி கருத்து. அடுத்த ஐக்கியவாதி சொன்னார், இந்த ரெண்டு ஒன்றாகி ஒன்று ஒன்றுல அழியும்னார். இனி வேதவாதியர் சொன்னார், இறைவனோடு சேருகிற பொழுது உயிர் முத்தி நிலையில ஒன்றாகாதுன்னு சொன்னார். சிவசங்கராந்தவாதியர் சொன்னார், அது அதாவது இரும்புல பட்ட சேர்ந்த அந்த நெருப்பு போல ஒரு இரும்பு இருக்கிறது. இரும்ப நெருப்பு பற்றினால் இரும்பு முழுவதும் நெருப்பாகிவிடும். அதுபோல சிவத்தை சார்ந்த உயிர் சிவமாகினார். இந்த நான்கு நிலையும் இல்லை. இதை பத்தி முன்னமே முத்தி நிலை என்கிற பகுதியில பொது தலைப்புல ஆசிரியர் ரொம்ப அழகாக காட்டினார். அந்த செய்தியில முத்தி என்பது எது என்பதை 50வது பாடல்ல 10 பேர் சொன்ன கருத்து. அந்த 10 பேர் சொன்ன கருத்தையும் மறுத்து இந்த 10 பேருடைய கருத்தும் பழிசேர் முத்தி. இனி உயிர் திரிமலமும் அகல அருள் சேர் முத்திதான் முத்தி திறம். அத கொஞ்சம் சிறப்பு தன்மையா 87 காட்டுகிறார். 50வது பாடல்ல சொன்ன கருத்தை கொஞ்சம் விளக்கமா காட்டுகிறார். அது 10 பேர் சொன்னது. அறிவியல் இன்புறு முத்தி, கந்தம் வரும் முத்தி, திரிகுணமடங்கும் முத்தி, கெடும் முத்தி, மலம்பூ முத்தி, விக்கிரக நித்த முத்தி, உயிர்கடும் முத்தி, சித்தி முத்தி, பாமுத்தி, அல்பளிச்சேர் முத்தி. அப்ப எது முத்தினா திரிமலமும் அகல உயிர் அருளை சேர்ந்தது. அந்த அருளை சேர்ந்த பொழுது உயிரும் அருளாகிய திருவருளும் பிரிப்பின்றி நிற்கும். அந்த பிரிப்பு நிற்கிற பொழுது இறைவன் இறைவன் தான், உயிர் உயிர் தான். பொருத்தன்மையால் ரெண்டாக இருக்கும், கலப்புத்தன்மையால ஒன்றாக இருக்கும். இதை அழகாக ஞானசம்பந்த பெருமான் எழுகூற்றிருக்கையில இருமையில் ஒருமையும் இருமையில் ஒருமையும் அந்த ஒருமையில் பெருமையும் என்று காட்டுகிறார். இதைத்தான் 87வது பாடல்ல காட்டினார். அத்துணது நிலை நல்ல பகுதிங்க. ஒன்று இரண்டாகி ஒன்றின் ஒருமையாம். இது ஏகான்மவாதியினுடைய கருத்து. ஒன்று இரண்டாகி ஒன்றும், அதாவது பிரம்மமாகிய ஒன்று அந்த ஒரு பொருளே இறைவனாகவும் உயிராகவும் இரண்டாகி, ஒன்றுனா பிரம்மமாகிய ஒன்றே இறைவனாகவும் உயிராகவும் இரண்டாகி பிறகு ஒன்றின் ஒருமையாம்.
அந்த இறைவனும் உயிர்களும் என்று இரண்டாக சிந்திக்க வந்தது முத்தி நிலையில் ஒன்றாய் இனி இருமையாகி ஒன்றின் ஒன்று அழியும்னார். இது ஐக்கியவாதி. அதாவது முத்தி நிலையில உயிரும் இறைவனும், அதாவது ஆதிகாலம் தொடக்க காலத்துல வேறுவாக இருந்தது, முத்தியில் ஒன்றாகும் என்று அவர் சொன்னார். அப்ப வேறு வேறாக இருக்கக்கூடிய பொருள் ஒன்று ஆகவே ஆகாது. அறிவுடைய பொருள் அறிவுடைய பொருளோடு சேரும், அறிவற்ற பொருள் அறிவற்ற பொருள் தான் கணக்கிடப்படும். எனவே அப்படி ஆகுமேயானால் அது நமக்கு பொருந்தாது. எனவே ஒன்றில் ஒன்று அழிந்துவிடும். இனி அடுத்தது ஒன்றாது எண்ணின் ஒன்றாகா. ஒன்றாகாது எண்ணின் ஒன்றாகா. அதாவது இது யாருடைய கருத்து என்றால் வேதவாதி. ஆமா, வேதம்னா வேறுபாடு. இறைவனும் உயிரும் முத்தியில் ஒன்றாது என்று சொன்னால் உயிரும் இறைவனும் இரண்டற்ற நிலையில இருக்கும் என்ற சொல்ல கருத்துக்கு அது பொருத்தமாக இல்லை. எனவே அது தவறு. இனி அடுத்ததா நாலாவது ஒருத்தன் சொல்லுகிறான், தீயின் ஒன்று இரும்பு உரலின் அன்றாம் உயிர் ஐந்தொழிலும் வேண்டும். அப்போ தீயில நெருப்ப இரும்பு துண்டை போட்டீங்கன்னா இரும்பு துண்டு முழுவதும் நெருப்பை பெற்றுவதைப் போல சிவத்தை சார்ந்த உயிர் சிவமாகும்னு சொன்னார்கள். நமக்கு என்னாச்சு அப்படி என்று சொன்னால் சிவன் செய்யக்கூடிய ஐந்தொழிலும் உயிர் செய்ய வேண்டியதாகிவிடும். செய்ய முடியாது, ஐந்தொழிலும் வேண்டும். அப்ப எப்படி இது பொருந்தும் என்று சொன்னால் ஒன்றி நின்று உணரும் உண்மைக்கு உவமை. திருவருள் சிவத்தோடு ஒன்றி நின்று உணரும் உவமை எது போல என்றால் ஆணவத்தோடு ஒன்றே. ஆக கட்டு நிலையில் பெத்த நிலையில் ஆணவத்தோடு உயிர் சேர்ந்து ஆணவமாகவே இருக்கும். அதை போல முத்தி நிலையில் சிவமாகவே இருக்கும். சிவத்திலே இருந்து பிரிந்து தோன்றாமல் அதில் அடங்கி இருக்கும் என்று 87வது பாடல கூறினார். இனி 88வது திருப்பாடல்ல அந்த அத்துவத நிலையில ஆணவம் எப்படி இருக்கும் என்பதை 88வது பாடல காட்டுகிறார். அப்ப முத்தி நிலையில ஆணவம் அழிந்து போகுமா? ஆணவம் அழிந்து போகும் என்று சொன்னால் முப்பொருளும் நிலையானது என்ற சித்தாந்தத்து கொள்கைக்கு அது பொருந்தாது. அப்போ முத்தியில் ஆணவம் அழியாது என்று சொன்னால், ஆணவம் நீங்காது என்று சொன்னால் திருவருளை அடைவது என்பது உயிருக்கு இல்லாமல் போகும். அப்பொழுது எது அழிவது? எது என்றால் ஆன்மாவினுடைய அறிவை மறைக்கக்கூடிய ஆணவ மலத்தின் ஆற்றல் அழியும். எனவே ஆணவ மலத்தினுடைய நித்தியத்தன்மை அழியாது, ஆற்றல் அடங்கும். அது எது போல என்றால் இருட்டு இருக்கிறது, சூரியன் ஒளி வருகிறது, இருட்டு அங்க இருக்கும். அந்த இருட்டை எதை மறைத்து விடும்? ஒளி. அந்த இருள் நாசமடையாது இல்லையா? அதை போல ரொம்ப அழகான மேற்கோள், நல்ல பாட்டு. ஆணவத்தை பற்றி சிந்தித்தலாக அமைவது 88வது பாடல். அழிந்திடும் பாசம் என்னில் நித்தம் என்று உரைத்தல் வேண்டாம். அதாவது அத்துவந்த நிலையில உயிர் இறைவனோடு கலந்து முத்தி நிலையில் இருக்கிற பொழுது நித்தம் என்று உரைத்தல் வேண்டாம். அதாவது ஆணவ மலம் அழிந்து போகும் என்று எண்ணுவோமேயானால் இறைவன் உயிர் தலை பதி பசு பாசம் இந்த மூன்றும்
அனாதி நித்தம் என்று நாம் சொல்லுகிறோம். அது அருமையா பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி என்று நாம் சொல்லுகிறோம். அப்படி சொல்ல வேண்டியதில்லையே. சரி, உச்சி நிலையில் ஆணவம் அழியாது என்று சொல்லலாம் என்றால், அழிந்திடாது என்னில் ஞானம் அடைவது கருத வேண்டாம். ஆக ஆணவம் அழியாது என்று சொன்னால் திருவுருள் வழியாக ஆன்மா ஞானம் பெறும் என்பது நீ எண்ண வேண்டாம். அழிந்திடும் சக்தி ஆணவ மலத்தினுடைய ஆற்றல் அழியும். ஆனால் ஆணவ மலத்தின் நித்தம் அழிந்திடாது. அது என்றும் உள்ளது, அது அழிந்திடாது. அது எது போலனார்? ஒளியின் முன்னர் அழிந்திடும் இருள். ஆனால் இருள் நாசமடைந்திடாது, அதே சமயத்தில் விளைந்திடாது. ஒரு ஒளி தோன்றுகிறது, ஒளி தோன்றுகிற பொழுது இருள் அழிந்திடும், அந்த இருளுடைய சக்தி அழிந்திடும். ஆனால் இருள் ஒட்டுமொத்தமா கெட்டு போகாது, நாசமடையாது. நாசம் இருளும் நாசம் அடைந்திடா. அதே சமயத்தில் ஒளியை காட்டிலும் மறைக்காது. எனவே அது மிடைந்திடாது, முனைப்பும் தோன்றாது. அது எப்படி முனைத்திருக்காமல் அந்த ஒளி இருள் அது கெடாம இருப்பதை போல முத்தியில அறியாமையாகிய ஆணவ மலம் என்ன செய்யாது? கெடவும் செய்யாது. அதே சமயத்தில் ஆற்றல் முனைத்தும் நிற்காது என்பதை இந்த திருப்பாடல்ல அருமையா காட்டினார். இனி வினை நீக்கம் எப்படி நமக்கு நடக்கும்? இந்த வினையை பற்றி ரொம்ப விளக்கமா 28வது பாடல்ல ஆசிரியர் தெளிவா காட்டினார். வினை கோட்பாடு. ஆமா, 57வது பக்கம் வந்தீங்கன்னா, நன்னியிடும் உருவுதனக்கு ஏதுவாகி நானாபோகங்களாய் நாசோற்பத்தி பண்ணி வரும் ஆதலால் அனாதியாய் பலவாய் அணுக்கள் தோறும் படர்வதாய் நன்னி வரும் மனவாச கன்மத்தால் இயற்றும் இயல்பினதாய் மகிதமாய் புத்தி தத்துவத்தை பற்றுக்கோடாக புண்ணிய பாவமாக புலர்காலை மாயை மேவி பொருந்தும். இந்த வினை எப்படி நீக்குவது? இதன் 156வது பக்கத்துல 89வது பாடல் கருத்து. அதாவது வினை என்ன செய்யும்? புண்ணிய பாவங்களாக இருந்து பிறப்பை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படி அந்த பிறப்பு தருவதற்கு புண்ணிய பாவங்களுடைய தொகுப்புக்கு சஞ்சிதம் என்று பெயர். அது குருநாதருடைய திருக்கண் நோக்கத்தால் நெருப்பிலை இட்ட விதையை போல அந்த பழைய வினைகள் அழிந்து போகும். பிறகு எடுத்த உடம்புல அனுபவிப்பதற்குரிய அந்த பிராரத்த வினை உடல் உள்ளளவும் இருக்கும். பிறகு அந்த உடல் உள்ளளவும் இருக்கக்கூடிய வினையை நீ அனுபவிக்கிற பொழுது ஆகாமியம் வறுவினை வந்து சேரும். அப்படி வறுமையானால் அது இருளை கெடுக்கிற சூரிய ஒளியை போல நீ உபதேசம் பெற்ற அஞ்செழுத்து ஓதுவதால் உனக்கு வறுவினை வராது. இது போல வினை நீங்க பெறும் என்பதை நீ உள்ளபடி தெரிந்து கொள்வாயாக என்று 89ல தெளிவு காட்டுகிறார். பாருங்க, வினை என்ன செய்யும்னா எல்லையில் பிறவி நல்கும். வினை என்ன செய்யும்? எல்லையில் பிறவி நல்கும். எது? இருவினை. இருவினை என்ன? நல்வினை தீவினை. நல்வினை புண்ணியத்தின் பயன், தீவினை பாவத்தின் பயன். எனவே இருவினை எல்லையில் பிறவி நல்கும். இந்த கருத்து வள்ளுவ பெருமான் இருள் சேர் இருவினைன்னு காட்டினார். ஏன் இருள் சேர் இருவினை?
தீவினையா இருந்தாலும் பிறப்பு, நல்வினையா இருந்தாலும் பிறப்பு. எனவே இருவினை எல்லையில் பிறப்பு நல்கும். வள்ளுவ பெருமானுடைய கருத்தும் மாபதி சிவம் கருத்தும் தெளிவா இருக்குது பாருங்க. அதையே இருள் சேர்னார். தீவினையை பிறப்ப கொடுக்கும், நல்வினையை பிறப்ப கொடுக்கும். எனவே இருள் சேர்வினை, அந்த இருவினை எல்லையில் பிறவி நல்கும். சரி, குருநாதர் திருக்கண் நோக்கம் படுமையானால் எரிசேர் வித்தின் ஒல்லையில் அகலும். ஆமா, நெருப்புக்குள்ள போட்ட விதை எப்படி எரிஞ்சு போகுமோ அது போல நாம் செய்த நல்வினை தீவினைகளுடைய தொகுப்பாகிய பலவினை சஞ்சிதம் குருநாதர் திருநோக்கத்தால் எரிந்துவிடும். என்ற உடல் பல வினைகள் ஊட்டும். நீ எடுத்துட்டு வந்திருக்கிற உடம்புல பல வினைக்கு தக்கவாறு இன்ப துன்பங்களை அனுபவிப்பாய். அப்படி அனுபவிக்கிற பொழுது தொல்லையில் வருவது போல தோன்றியது வினை உண்டேல். முற்காலங்கள்ல நிகழ்வனை அனுபவிக்கிற பொழுது வருவினை வரும். அந்த வருவினை தான் தொல்லையில் வருதல் போல. இந்த சஞ்சித வினை, பலவினை இல்லையா, அதுக்கு பலவினைன்னு பேர். இந்த பலவினை நமக்கு எப்படி இருக்கும் என்பதை நமக்கு அழகா 29வது பாடல்ல காட்டினார் பாருங்க. பலவினையும் நுகர்வினையும் இனி தொல்லையில் வருதல் போல தோன்றியது. அது 30வது பாடல். வருவினை மேலைக்கு வருவினை ஏதெனில் அங்கன் விருப்பு வெறுப்பு என அறி. அது வருதல் போல தோன்றியது வினையது உண்டேல். அப்படி வருமே ஆனால் அல்லொளி குறையும் ஞானத்தழல். இந்த உலக நெருப்பு வருவினை எரிக்காது. உலகத்தில் இருக்கிற நெருப்பு இருக்குது பாருங்க, அது நம்ம வினை எரிக்காது. இறைவனுடைய அருளாகிய ஞானத்தழல். அது எப்படி? அல் ஒளி, அல்லுன இருட்டு, ஒளின விளக்கு, சூரியன். சூரியன் வருகிற பொழுது இருட்டு நீங்குவதை போல ஞானத்தழல், இறைவனுடைய அந்த திருவருளாகிய ஞானத்தி உற அந்த வருவினை அழிந்து போமே. அது அழிந்து போய்விடும். என்ன அழகு பாருங்க. இருவினை எல்லையில் பிறவினல். அது பலவினை சஞ்சிதம் என்று பெயர். அது குருநாதருடைய அருநோக்கத்தால் எரிசேர் வித்தின் ஒலையில் அகலும். என்ற உடல் பலவினைகளை ஊட்டும். தொல்லையில் வருதல் போல தோன்றி இருவினை அது உண்டேல் அல்லொளி குறையும் ஞானத்தால் அழிந்து போமே என்று ஆசிரியர் அருமையாக வினை நீக்கம் வரை கொண்டு வந்து விட்டார். இது இவ்வளவு தெளிவா 89 பாடல் படிச்சிருக்கிறோம்னா படிக்கிறவங்க நல்லா தான் இருக்குது. வகுப்பு முடிவு மறந்துடும். இப்படி இந்த உயிர் மறந்து மாறி அறியும். உண்மை அல்லாதவைகளை உண்மை என்றும் உண்மையை பொய் என்றும் கருதும் அந்த மயக்க நிலை மாறாம இருப்பதற்கு வழி ஒரே டேப்லெட் தான். அஞ்செழுத்தை சொல்லுவதுதான். அஞ்செழுத்தை சொல்ல 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 சொல்லதான் தெளிவு வரும். அந்த அஞ்செழுத்திற்கு புனிதன் நாமம் என்று பெயர். இதான் 6வது தலைப்பு, புனிதன் நாமம். சிறப்பு பகுதிகளில நாம் சிந்தித்திருப்பதாக நாம் எண்ணி பார்ப்போமே. ஆனால் உயிர்களின் இறைவன் மலத்தை பற்றி சிறப்பாக சொன்ன பகுதியில ஆன்மாவின் இலக்கணம், அந்த ஆன்மாவுக்கு வரக்கூடிய 5 அவத்தைகள், அந்த 5 அவத்தையின் உண்மை நிலை, இறைவன் கலை முதலிய தத்துவங்களோடு ஆன்மாவுக்கு ஞானத்தை உணர்த்தும் தன்மை, அந்த சிவஞானத்தால்
உயிருக்கு கிடைக்கக்கூடிய ஞானத்தின் வாய்மை, அந்த ஞானத்தால கிடைக்கக்கூடிய பயன், ஞானத்தின் பயன், அந்த ஞானத்தின் பயன் ஆன்மலாபம். அந்த ஞானத்தின் பயனால் அது வினை நீக்கம் பெறும். அது மாறாமல் இருப்பதற்கு புனிதனுடைய நாமம் 6வது தலைப்பு. இப்ப முதல்ல பார்த்தது ஆன்ம இலக்கணம். அது 61வது பாடல்ல இருந்து 69 வரை ஏறத்தாழ 8 பாடல்ல காட்டினார். இனி அடுத்ததா நமக்கு சொல்லப்பட்டது அதாவது அவத்தை நிலை. அவத்தை நிலை எடுத்தது உணர்த்தும் தன்மை 3, 4வது ஞான வாய்மை, 5வது ஞானத்தின் பயன், 6வது புனித நாமம் 5 எழுத்து. அதை அடுத்த வகுப்பில் சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. ஆக ஞானத்தின் பயன் என்கிற பகுதியில ஞான நெட்டை முதலாக வினை நீக்கம் வரை சிந்திக்க திருவுள்ளம் இறைவன் பற்றினான் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். சிவாய நம. பூர்வமூர்த்தியா வகுப்பு நிறைவு செய்தாருங்க. வாழ்க வானவராலினம் வீழ்க தூணல் எந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அறநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருகானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கதிரை மலையானே போற்றி போற்றி.